சென்னையில டாக்ஸி ஓட்டலாமா, ப்ராஃபிட்டா இருக்குமா, லாஸா இருக்குமா, புது வண்டி போடலாமா, பழைய வண்டி போடலாமா, அதை பத்தி ஃபுல்லா பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 7 days சேலஞ்ச் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 25K நம்ம ஏர்ன் பண்ணிட்டோங்க. அதுக்கு எல்லா கடவுளுக்கும் நன்றி, முக்கியமா நம்ம வீரனுக்கு நன்றி. அதை விட ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கு, ஃபாலோவர்ஸ் ஆன உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணா இந்த அளவுக்கு நம்ம பண்ணிருப்போமான்னு தெரியாது. ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. சென்னையை பற்றி சொல்லணும். நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வந்தாலே வாழ வைக்கும் சென்னை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நாங்கள். ஸோ என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஓனா வண்டி எடுத்து அதுக்கு ஓன் கம் டிரைவராக இருந்தால் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து ஓனா வண்டி எடுத்து தாங்க பண்ணியிருக்கேன். பட் ஒரே ஒரு மிஸ்டேக் நான் பண்ண பண்ணிடாதீங்க, இஎம்ஐல தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ரெடி கேஸாக இருந்ததுன்னா போட்டு எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. அதே மாதிரி செகண்ட் காரும் போகாதீங்க, ஏன்னா அதுக்குண்டான செலவு வச்சுன்னா அது நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும். புதுசாக எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வெறும் மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் கார் எடுத்தீங்கன்னா நிறைய செலவு வரும், எக்கச்சக்கமான ஒரு இது இருக்குது, எஃப்சி அதுக்கு நிறையா இருக்குங்க. ப்ளஸ் இந்த லாஸ்ட் 7 days 25K சேலஞ்ச் ஏன் பண்ணது மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம எவ்வளோ செலவு இருக்குன்றது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாதுங்க. என்னோட பர்சனல் இதுவே நான் சொல்ல விரும்பல. பட் கையில் நின்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க நின்றுச்சு. அந்த அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தாதுங்க. ஃபைனலாக இந்த டாக்ஸி ஃபீல்டில் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது ஒரு மாசத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாங்க. டாக்ஸி ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 2 months ஒன்ஸுங்க 7,000 வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரோட சர்வீஸ் சார்ஜுக்கு மட்டும் வருங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் நான் ஃபுல்லாக வந்து மாருதி சுசுகி கம்பெனி சர்வீஸ் தான் எடுத்துருக்கேன், வெளியே எங்கேயும் விடுறது கிடையாதுங்க. அப்புறம் காரோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 15K. அப்புறம் சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நான் 30 நாளைக்கு கால்குலேட் பண்ணலாங்க, 25 நாளைக்கு தான் கால்குலேட் பண்ணிருக்கேன். 5 days ஆஃப்ன்ற மாதிரி எடுத்துட்டேன், 18K வருங்க. 3000 வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், பிளஸ் 3000 வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்ஸுங்க. லைக் மாசத்துல 2 தடவை நான் வாட்டர் வாஷ் விடுவேன், ஏன்னா அண்டர் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணணும். நம்ம டெய்லி ரெகுலரா ரொட்டீனா கிளீன் மட்டும் பண்ணுவோம், அது இல்லாமல் இது தனியாக நான் பண்ணிடுவாங்க. பிளஸ் இந்த பஞ்சர் வேற ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் வருவாங்களா, அதுக்கு அந்த அமௌண்ட்டுங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச டைம் சாப்பிட முடியாது. ஸோ சாப்பாடு செலவுல ஒரு 5Kங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஸ்பெண்ட் மட்டும் ஆகுதுங்க. சோ நம்மளுக்கு ஒரு 30,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு எடுக்கணும்னாலே 54 பிளஸ் ஒரு 30 84,000 ரூபாய்க்கு நம்ம வண்டி ஓட்டினாங்க. அந்த 30,000 நிற்கும். அது மட்டும் கிடையாதுங்க, வண்டி ஓட்டத்தோட ஈஸி கிடையாதுங்க. ரொம்ப பெயினா இருக்கும், பேக் பெயின் இருக்கும், ஹெட் ஏக் வந்துடும். குறிப்பா வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நினைச்ச டைமுக்கு சாப்பிட முடியாது. இதெல்லாம் தாண்டி நம்ம விட்டுட்டு போயிட்டு சிஎன்ஜி அடிக்கலாம் சொல்லிட்டு போனா சிஎன்ஜிக்கு பெரிய கியூ நிக்குங்க. அந்த கியூல இருந்து சிஎன்ஜி போடணும். சம்டைம்ஸ் சிஎன்ஜி பக்கத்துல போனா இல்லன்னு அதையும் சமாளிச்சு வண்டி ஓட்டுனாங்க. சம்டைம்ஸ் பெட்ரோல் தான் ஓட்டிட்டு இருப்பேன். அதை தாண்டி ஃபேர் இஷ்யூ இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது அடிப்பாதம் ரெண்டும் பயங்கரமா பெயினா இருக்குங்க, அது மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வருவாங்க, நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் வண்டியை குப்பை மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. லைக் அந்த டஸ்ட் எல்லாமே நம்ம வண்டியில தான் போடுவாங்க, அது டெய்லி நம்ம ரொட்டீனா கிளீன் பண்ணி வைக்கணும். அந்த ஒன்று இருக்கு. அதெல்லாம் தாண்டி சுத்தமா மரியாதை இருக்காதுங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன இது பண்ணிருக்கோம் எதுவுமே கிடையாது. டிரைவர்ன்ற ஒரு விஷயம்னால மரியாதை தர மாட்டாங்க. இவ்வளவு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஃபீல்டுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்றத. பட் என்னதான் ஆனாலுங்க லாஸ்டா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிலை நான் குறைலாம் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் சோறு போட்டு என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணி நான் கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த லாஸ்ட் 1 year 2 months இருக்குங்க நான் வண்டி எடுத்து. அது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது இந்த தொழில் தாங்க. சோ இந்த தொழிலை பத்தி நான் கண்டிப்பா குறை சொல்ல மாட்டேன். என்னால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் போட்டு எனக்கு வேண்டிய இன்கம் நான் இதுல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல நான் ஏர்ன் பண்ணணும், இது பண்ணணும், ஸ்ட்ரெச் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்மளால முடியாதுங்க. இப்ப இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு நம்மளுக்கு இதுவே போதுன்ற மாதிரி தாங்க இருக்கு. ஆல்வேஸ் சொல்ற மாதிரி தாங்க, எப்பயுமே சிரிச்ச முகமா இருங்க, நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க.